அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளி தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை இருந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீர். உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் தம் இறைவனிடமிருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார்கள். தங்களுக்கு பின் உலகில் வாழ்ந்து வருகின்ற இன்னும் தங்களுடன் வந்து சேராமல் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று இவர்கள் மனநிறைவு பெறுகின்றார்கள். உஹது போர் நடந்த தினம் முஸ்லிம்களை பொறுத்தவரை மிக கடுமையான நாள். போர் ஓய்ந்ததும் அவர்களுடைய உடல்கள் முழுவதும் காயங்கள் நிறைந்திருந்தன. எதிரிகளோ இதனால் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். யூதர்களுடைய இல்லங்கள் பெருநாள் போன்று காட்சியளித்தன. நயவந்தர்களுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி. எனினும் முஸ்லிம்களின் தெம்பு குறையவில்லை. முஸ்லிம்களுக்கு அதிகமாக உயிர் சேதம் ஏற்பட்டிருந்த போதிலும் எதிரிகள் வெற்றி அடையவும் இல்லை. நாம் தளர்ந்து விட்டோம் என நினைத்து எதிரிகள் திரும்பி வந்து தாக்கி விடுவார்களோ என்ற எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் எதிரிகளை தொடர்ந்து துரத்துபவர்கள் யார் என்று தமது தோழர்களை நோக்கி கேட்டார்கள். முஸ்லிம்கள் படுகாயமுற்று அல்லல் பட்டு கொண்டிருந்த போதிலும் அவர்களின் இஸ்லாமிய உணர்ச்சி குன்றிவிடவில்லை. உடனே 70 மாவீரர்கள் தங்கள் பெயரை தெரிவித்தனர். ஒரு படையே தயாராகிவிட்டது. அதில் அபூபக்கர் ரலி, சுபைர் ரலி ஆகியோரும் இருந்தார்கள். சிறிது தூரம் சென்ற அபு சுபியானுக்கு போரை தான் அரைகுறையாக விட்டு வந்ததாக தோன்றியது. எனவே அவர் மறுபடியும் திரும்பி சென்று மதினாவின் மீது தாக்குதல் நடத்தலாம். முஸ்லிம்கள் மிகவும் பலவீனமடைந்து உள்ளனர். இப்போது மதினாவை கைப்பற்றுவது மிக எளிதான காரியம்தான் என்று நினைத்தார். ஆனால் முஸ்லிம்கள் முன்பு போலவே தெம்புடன் இருப்பதாகவும் குறைசிகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. எனவே மறுபடியும் போர் செய்ய வேண்டி வந்தால் தோல்வி கூட ஏற்படலாம். கிடைத்த ஓரளவு வெற்றியும் பறிபோய் விடக்கூடும் என்று பயந்து மக்காவுக்கு திரும்பி செல்வதை மேலென குறைசிகள் கருதினர். எதிரிகளை பின்தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ரஉல் அசத் என்ற இடம் வரை சென்று விட்டு திரும்பினார்கள். அந்த இடம் மதினாவிலிருந்து 8 கல் தொலைவில் உள்ளது. எவ்வளவு சிறந்த யோசனை, எவ்வளவு அறிவு நுட்பமான செயல், எவ்வளவு தொலைநோக்கு! அதுவும் எந்த நேரத்தில் தோல்வியால் களைப்புற்று நலிந்து போயிருக்கும் போது ஒரு பக்கம் தோல்வியின் சோகம், மறுபக்கம் வீரர்களின் உடல் உறுப்புகள் சின்னா பின்னப்படுத்தப்பட்ட கோர காட்சி. இவ்வாறெல்லாம் இருந்தும் எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றது வியப்புக்குரிய தீர செயல் அல்லவாது. உஹது போர் முடிந்து ஓரளவு நிம்மதி ஏற்பட்ட போது பல வகையான சோதனைகளும் தொல்லைகளும் தொடங்கின. நம்பிக்கை துரோகம் செய்த பல கூட்டங்களையும் சமாளிக்க வேண்டியதாயிருந்தது. அப்போது ஏற்பட்ட சில மோதல்களில் வெற்றியும் கிடைத்தது. சில இடங்களில் வெற்றி பொருள்களும் கிடைத்தன. சில இடங்களில் மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்டவற்றில் ஒரு நிகழ்ச்சி மிகவும் பெயர் பெற்றது ஆகும். அதனால் ஏற்பட்ட விளைவுகளின் அடிப்படையிலும் அது மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாகும். அது பனு நலீர் என்ற கீத சமுதாயத்தினர் நாடு கடத்தப்பட்டதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நலீர் சமுதாயத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் உடன்படிக்கையை மீறி துரோகம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதி செய்து கொல்ல திட்டம் தீட்டினர். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்து விட்டது. எனவே அச்சமுதாயத்தினரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி சென்ற போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிக விரோதம் பாராட்டினர். அவர்கள் எப்பொழுதும் அன்னலாருக்கு தோல்வியை ஏற்படுத்தும் செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டனர். பகைவர்களிடம் சென்று அன்னலாருக்கு எதிராக உணர்ச்சியை தூண்டிவிட்டனர்.
குறைசிகள் உஹதிலிருந்து திரும்பி வரும்போது, முஸ்லிம்களே, மறு ஆண்டு பத்ரவில் நாம் இருவரும் மோதுவோம் என்று இருமாப்புடன் சொல்லிவிட்டு வந்தார்கள். ஓராண்டு கழிந்த பின்பும் அவர்களிடம் துணிவு ஏற்படவில்லை. தங்கள் செயலை பற்றி அவர்கள் வருந்தினார்கள். எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும், அதனால் மதிப்பும் குறைந்துவிடும், நாலா பக்கமும் கோழைகள் என்ற அவப்பெயரும் ஏற்படும். எனவே தங்களுடைய பலத்தையும் தங்களிடம் இருக்கும் படையை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் மிகைப்பட எடுத்து கூறி பீதியறிய செய்து முஸ்லிம்கள் போர் செய்யாமல் பின்வாங்கக்கூடிய ஒரு தந்திரத்தை கையாள திட்டமிட்டு ஆட்களை அனுப்பினர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குறைசிகளின் வலையில் சிக்கவில்லை. அந்நலாருடைய துணிவு கொஞ்சமும் குறையவில்லை. தங்கள் திட்டத்தில் அவர்கள் கொஞ்சமும் தளர்வடையவில்லை. குறிப்பிட்ட தினத்தில் யார் வராவிட்டாலும் தாம் செல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. தம் தோழர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். அந்நாட்களில் அங்கே சந்தை கூடுவது வழக்கம். நபி தோழர்கள் வியாபாரத்துக்காக கொஞ்சம் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அங்கு முஸ்லிம்கள் சென்ற போது குறைசிகளின் அரவத்தை காணவில்லை. என்றாலும் முஸ்லிம் வீரர்கள் அங்கே தங்கியிருந்து எதிரிகளை எதிர்பார்த்தனர். குறைசிகளுக்கு மான பிரச்சனை. எவ்வகையிலும் தங்கள் கௌரவத்தை காப்பாற்றியாக வேண்டும். போர் செய்ய புறப்படாமல் இருக்கவும் முடியாது. போர் புரிந்தால் மிகவும் மோசமான முறையில் தோற்று போவோம் என்று அச்சமும் இருந்தது. எவ்வகையிலும் அவர்கள் மனம் துணியவில்லை. எனினும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பத்ரை நோக்கி புறப்பட்டனர். புறப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அச்சம் அவர்களை கவ்விக்கொண்டது. கால்கள் தடுமாறின. அதற்கு மேல் அவர்கள் கால்களை முன்னெடுத்து வைக்கவில்லை. பாதியிலேயே பயணம் நின்றது. சகோதரர்களே, இவ்வாண்டு மிகவும் வறட்சி மிக்க ஆண்டு. வளமிக்க நாட்களில்தான் போர் செய்வது நன்மை பயக்கும். நாம் மக்காவுக்கு இப்போது திரும்பி விடுவதிலேதான் நன்மை இருக்கிறது என்று குறைசிகளின் படைத்தளபதியாக வந்திருந்த அபு சுபியான் கூறி மக்காவை நோக்கி புறப்பட்டார். தலைவனை திரும்பி செல்லும் போது பிறகு யார் முன்னேறுவார்கள்? படை முழுவதும் மக்காவுக்கு திரும்பிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ 8 நாட்கள் பத்ரில் எதிரிகளை எதிர்பார்த்திருந்தார்கள். பத்ரில் சந்தை கூடியது. முஸ்லிம்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இறைவன் நல்ல லாபத்தை கொடுத்தான். 8 நாட்கள் சென்ற பின்னும் குறைசிகளின் முகவரியே தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுடன் மதீனா நகரை நோக்கி திரும்பினார்கள். வழி நெடுகிலும் எதிரிகளின் கோழைத்தனத்தை பற்றிய விமர்சனம் நடந்தது. முஸ்லிம்கள் இறைவனின் எண்ணற்கரிய பேருதவிகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்திய வண்ணம் மதீனா மாநகர் திரும்பினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பிய பிறகு முழு வேகத்தோடு இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள். இறைப்பாதையில் ஏற்பட்ட பல தடைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லளவும் பொருட்படுத்தவில்லை. முழு மூச்சுடன் செயல்பட்டார்கள். சிறுக சிறுக ஹிஜாஸ் மாகாணம் முழுவதிலும் இஸ்லாம் ஒளிவீசத் தொடங்கியது. ஹிஜாஸ் மட்டுமல்ல, சிரியா வரை இஸ்லாத்தின் ஒளி படர்ந்தது. குறைசியர்கள் முஸ்லிம்களின் வீரத்தை ஒப்புக்கொண்டனர். அவர்களின் சக்திக்கு முன்னால் அஞ்சி ஒதுங்கிக் கொண்டனர். அவர்களோடு மோதுவது என்பது சாதாரண காரியமில்லை என்று தெரிந்து கொண்டனர். இதற்கு முன் மதீனாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பனு நலீர் சமுதாயத்தினரின் தலைவர்களான ஹுகை இப்னு அக்தப் என்பவனும் சலாம் இப்னு அபில் ஹுகைக் என்பவனும் குறைசிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டனர். பனு நலீர் யூதர்கள் குறைசிகளிடம், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். முகம்மதை தொலைத்து கட்டிய பிறகே நாங்கள் நிம்மதி பெறுவோம். இந்த அடிப்படையிலேயே உங்களுடன் உடன்படிக்கை செய்ய வந்துள்ளோம் என்று கூறினர். இதை கேட்ட குறைசியர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களிடம் ஒரு புது தெம்பு ஏற்பட்டது. அணைந்து போயிருந்த அவர்களுடைய உணர்ச்சிகள் விழிப்படைந்தன. யூதர்களை அவர்கள் நன்றாக உபசரித்தனர். யார் முகம்மதின் விரோதிகளோ, யார் அவரை ஒழித்து கட்ட பாடுபடுகின்றார்களோ அவர்களையே நாங்கள் விரும்புகின்றோம். உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று மகிழ்வுடன் கூறினர். சகோதரர்களே, முன்பிருந்தே உங்களிடம் இறைவேதம் இருக்கின்றது.
முகம்மதுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாட்டை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கள் மதம் உண்மையானதா அல்லது முகம்மதுடைய மதம் உண்மையானதா என குறைசியர்கள் யூதர்களிடம் வினவினர். யூதர்களோ, உங்கள் மதத்துக்கும் அவர்களுடைய மதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் ஒன்றாகுமா என்று அறிவை புறந்தள்ளி கேட்டார்கள். இவ்வாறு யூதர்கள் பொய் பித்தலாட்டங்களை கூறி குறைசிகளை தங்கள் வலையில் சிக்க வைத்தனர். குறைசிகளும் பெரும் மகிழ்ச்சியோடு யூதர்களின் ஏமாற்று வலையில் சிக்கினர். தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை முகம்மதுடன் போராடுவோம். எங்களை மீறி முகம்மதுடைய மார்க்கம் வளர்வதா? இது ஒருபோதும் நடக்காது. முகம்மதை அப்புறப்படுத்தி இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அவருடைய மார்க்கத்தின் பெயர் கூட இல்லாமல் அழித்துவிட வேண்டும் என்று குமுறிய குறைசிகள் இறுதியில் முஸ்லிம்களுடன் போர் செய்வது என முடிவு செய்தனர். போரிலும் நாளும் குறிக்கப்பட்டது. யூதர்கள் குறைசிகளிடையே மட்டும் பகை நெருப்பை மூட்டிவிட்டது போதாதென அரேபியாவின் பிற சமுதாயத்தாரிடமும் சென்றனர். அவர்களிடத்திலும் குழப்பத்தை உண்டாக்கினர். உணர்ச்சியூட்டும் உரைகள் நிகழ்த்தி இஸ்லாம் வருங்கால அபாயம் என கூறி எச்சரித்தனர். பனு கத்பான் சமுதாயத்திடம் சென்று, நீங்கள் போரில் எங்களுடன் ஒத்துழைத்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு கைபரில் கிடைக்கும் விளைச்சலில் பாதியை தருவோம் என்று ஆசையூட்டினர். தொடர்ந்து பல சமுதாயங்களிடமும் சென்று புதிய மார்க்கத்தை பற்றி எச்சரித்தனர். ஆசை வார்த்தைகள் கூறி தங்கள் மதத்துக்காக உயிரையும் விட வேண்டும் என்று உணர்ச்சியூட்டினர். அப்பொழுது இணை வைப்போராக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, அரபுகள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகளாக மாறினர். தீய சக்திகள் அனைத்தும் இஸ்லாத்தின் ஒளியை அணைத்துவிட ஒன்று சேர்ந்தன. அந்நலாரை நோக்கி அலைமோதும் மனித கடல் போல் மாபெரும் படை ஒன்று விரைந்து வந்து கொண்டிருந்தது. அதில் இரத்த வெறி பிடித்த 10,000 வீரர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஆயுத பாணிகளாக இருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இறைவன் இருந்தான். அவனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும், எதிரிகளை இழிவுபடுத்தவும் முடியும். அரேபியர்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக திரண்டு வருகின்றனர். மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி இந்த உலகத்திலிருந்தே முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நாலா பக்கங்களிலிருந்தும் எதிரிகள் அலைக்கடலென திரண்டு வருகின்றனர் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அரேபியா முழுவதும் சேர்ந்து வரும் ஒரு படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும்? அந்த பெரும் படையின் தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அன்னலார் என்ன உபாயத்தை கடைபிடிப்பார்கள்? வரும் அழிவிலிருந்து எவ்வாறு தப்புவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களை ஒன்று கூட்டி ஆலோசனை நடத்தினார்கள். அனைவரும் மதீனாவில் இருந்து கொண்டே எதிரிகளை எதிர்ப்பதென்றும் ஊருக்கு வெளியே செல்லக்கூடாதென்றும் ஒரு மனதாக கூறினர். சல்மான் பாரிசி எனும் தோழர் பாரசீக நாட்டைச் சேர்ந்தவர். அவர் பல போர் முறைகளை தெரிந்து வைத்திருந்தார். திறந்த வெளியில் சென்று போர் செய்வது சரிவராது என்றும், ஒரு பாதுகாப்பான இடத்தில் படையை திரட்டி ஒன்று கூட்டி அதை சுற்றிலும் அகடி தோண்டிக் கொள்வதுதான் நல்லது என்றும் யோசனை கூறினார். இந்த யோசனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இயன்றவரை விரைவாக அகழி தோண்ட ஆணை பிறப்பித்தார்கள். உடனடியாக மண் தோண்டும் கருவிகளும் மண் வெட்டிகளும் கொண்டு வரப்பட்டன. முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த பனு குரைலா என்ற யூத சமூகத்தினரிடமிருந்து மண் தோண்டுவதற்கான பொருட்கள் வந்து சேர்ந்தன. மதீனாவின் 3 பக்கங்களிலும் பேரிச்ச மரங்களும் கட்டடங்களும் நிறைந்திருந்தன. ஒரு பக்கம் மட்டும் திறந்த வெளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடன் ஊருக்கு வெளியே சென்று திறந்த வெளிப்பகுதியில் மட்டும் அகழி தோண்டுவதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டார்கள். அகழி தோண்டுவதற்கான செயல் திட்டத்தை அன்னலாரை தீட்டினார்கள். 10 பேராக பிரிக்கப்பட்டு அகழி தோண்ட நிலம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேலை செய்பவர்களில் ஒருவராக தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடன் வேலை செய்வதை கண்ட தோழர்கள் பெரும் உற்சாகத்துடன்
தங்களை மறந்து வேலை செய்தார்கள். கடும் குளிர் நிறைந்த இரவுகள், 3 நாட்களும் பசியும் பட்டினியும். இந்நிலைமையிலும் முஸ்லிம்கள் அகழி தோண்டுவதில் அயராமல் ஈடுபட்டனர். முதுகுகளில் மண்ணை சுமந்து கொண்டு மலையடிவாரத்தில் கொட்டி கொண்டிருந்தனர். தேவைப்பட்டால் எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்த அகழியின் முன்பகுதியில் கற்களை கொண்டு வந்து குவித்தனர். அகழி தோண்டுவதில் 3000 புனித கரங்கள் ஈடுபட்டன. பசியையும் தாகத்தையும் பொருட்படுத்தாமல் மிக உற்சாகத்துடன் தோழர்கள் வேலையில் ஈடுபட்டனர். சில நாட்களில் வேலை முடிவுக்கு வந்தன. அகழி தயாரான போது அகழியால் மதினா மாநகரம் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. மதினாவை ஒட்டி ஒரு மலை இருந்தது. அம்மலைக்கும் மதினாவுக்கும் இடையே சுமார் 6 கல் தூரம் இருந்தது. அவற்றுக்கிடையே நீண்ட பரந்த ஒரு மைதானம் இருந்தது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படைகளை தங்கச் செய்தார்கள். மதினாவின் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட உற்சாகத்தில் மூழ்கி போயிருந்தனர். படை புறப்பட்ட போது இளைஞர்களும் தங்கள் சகோதரர்கள் தந்தைகள் புடைசூழ புறப்பட்டனர். படை திறந்த வெளியை அடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் படையினரை பார்வையிட்டார்கள். அதிலிருந்து 15 வயதுக்குட்பட்டிருந்தவர்களை தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டு அதற்கு மேலிருந்தவர்களுக்கு படையில் இருக்க அனுமதி வழங்கினார்கள். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.